ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேக்கர்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் ஓஐசிஎல் ஏஓ எக்ஸாமில் எந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் கேட்பாங்க அண்ட் இதில் இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இந்த 3 டேஸில் எந்த டாபிக்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் 2024-25ல எந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம டிஎன் பேக்கர்ஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஏஓ எக்ஸாம் பொறுத்தவரை நீங்கள் எந்த செக்ஷனில் அதிகமான அட்டம் கொடுக்க முடியும், கொடுத்தா கிளியர் பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ், செகண்ட் ஆப்டி, தேர்ட் இங்கிலீஷ். ஓகேங்களா? அக்யூரேட்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கரெக்டாக அங்கே போய் எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஒவ்வொரு சப்ஜெக்டுடைய எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸ் என்ன, அதோடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 3 டேஸ் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2024ல் நடந்த என்ஐசிஎல் ஏஓ அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி தான். இதே மாதிரி அதுவும் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்டோட கம்பெனி. இவங்க என்ன கொஸ்டின் எந்த ஃபார்மேட்டில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ரீசனிங்கில் 4 செட்டு பசில், 20 மார்க்குக்கு நமக்கு பசில் மட்டுமே வந்திருக்கு. ஸோ நீங்கள் இப்போ என்ன எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க? ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸுக்கு. அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன், அதிகமாக பசில் தான் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பசில் சீரியஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு பசில் வேணும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த எக்ஸாம் லெவலில் கொஞ்சம் பல்காக கொண்டு வரேன். ஓகேங்களா? அண்ட் அதர் தென் பசில் உங்களுக்கு 10லேருந்து 15 மார்க் இருக்கும். சில நேரங்களில் இந்த எக்ஸாமில் 5 பசில் கூட கேட்டிருக்காங்க. 2021 22லயோ நான் ஒரு எக்ஸாம் என்ஐஏ ஏசிஎல் ஏஓ எழுதுனேன். அப்போ 5 பசில் கேட்டிருந்தாங்க. அப்போ 3 ஷிஃப்ட் நடந்துச்சு அன்றைக்கி எக்ஸாமு. அதில் 5 பசில் கேட்டிருந்தாங்க என் ஷிஃப்ட்டில். ஸோ அந்த மாதிரி கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டாண்டர்டாக நமக்கு 4 பசில், மீதி எல்லாம் மிஸ்சலேனியஸ் இருக்கும். இதில் ஸ்கோர் போட்டால் சிலாஜிசம், கோடிங் டிகோடிங், பிளட் ரிலேஷன், இது 3மே கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷனில் இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய எக்ஸாமில் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. சில நேரங்களில் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க அந்த பசில், அந்த பிளட் ரிலேஷனை கம்ப்ளீட் பண்ண. அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. நான் முடிஞ்சால் கொண்டு வரேன் அந்த மாதிரி டாபிக். ஓகேங்களா? அந்த மாதிரி டைப்பில் ஒரு கொஸ்டின் நான் கொண்டு வரேன் நம்ம சேனலில், டிஎன் பேங்கர்ஸ் அகாடமிலேயே. ஓகேங்களா? இப்போ இந்த சிலாஜிசம், கோடிங் டிகோடிங் பதிலாக அவங்க இன்இக்வாலிட்டியும் கேட்கலாம், டைரக்ஷனும் கேட்கலாம். ஓகேங்களா? பசில் சீட்டிங்கில் ஸ்டாக் பாக்ஸ் பசில் உங்களுக்கு 5 கொஸ்டினும், ஃப்ளோர் ஃப்ளாட் நம்ம லாஸ்ட்டாக எடுத்தோம்ல அந்த மாதிரி ஃப்ளோர் ஃப்ளாட் அது வந்து 5 கொஸ்டினும். நம்ம டபுள் வேரியபிள் எடுத்திருந்தோம், இது சிங்கிள் வேரியபிளில் 8 பேர் வச்சு வரும். லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு 5 கொஸ்டின், ஸ்கொயர் பேஸ்டு சீட்டிங்கில் ஒரு 5. இது எல்லாமே நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஃப்ளோர் வித் ஃப்ளாட் மட்டும் சில பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஃப்ளோர் வித் ஃப்ளாட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், அதெல்லாம் எப்படி அந்த பாசிபிலிட்டி எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் ஒரு 2 வீடியோஸ்க்கு முன்னாடி தான் இருக்கும், போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ளோர் வித் ஃப்ளாட்டில் டவுட் வராது. நிறைய பேர் அது கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறீங்க. சரி, 2024ல் எந்த ட்ரெண்டா, 2025ல் என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஒரே செகண்ட், வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த எக்ஸாம் பொறுத்தவரை ரீசனிங்கில் நம்மளால் 30+ அட்டெம்ப்ட் சாதாரணமாக கொடுக்க முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்களா. 32, 34 டூயபிள். ஓகேங்களா? ஏன்னா உங்களுடைய டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடியதே உங்களுக்கு என்னன்னா பசில் தான். 2024 டைப்பு நீங்கள் பார்த்தீங்க, 4 பசில் சீட்டிங் இருந்துச்சு. இதில் பாருங்கள், 1 2 3 4 5. நான் சொன்னல 2021லேயே இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. 5 பசில்ஸ்ல இருந்து 24 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு இந்த சட்டை நம்பர் ஆஃப் பசிலுக்கு மட்டும் 4 கொஸ்டின். அப்போ நீங்க பசில் சீட்டிங்ல நல்ல ஸ்பீடா போட கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்கமிங் ஏஓஓ, இப்போ வரக்கூடிய ஏஓஓ, எஸ்பிஐ பிஓஓ, ஐபிபிஎஸ் பிஓஓ, இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்றது ரொம்ப 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 ஈஸிங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அப்போ பாருங்க, பேப்பர்ல இருக்கிறதே பசில் தான். சும்மா பேருக்குன்னு ஸ்கோர் பூஸ்டராக சிலாஜிசமும் ஆர்டரிங் ரேங்கிங் கேட்டிருக்காங்க. அதுவும் எ டைப் ஆஃப் பசில் தான். ஆர்டரிங் ரேங்கிங் கொஸ்டினும் எ டைப் ஆஃப் பசில் தான் கணக்குக்கு. அப்போது 24 + 3 27 மார்க்குக்கு வெறும் பசில் தான். 27 மார்க்குக்கு வெறும் பசில், சீட்டிங் அண்ட் அது ஓரியன்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் இருக்குது. சிலாஜிசமில் ஒரு 4 கொஸ்டின், மிஸ்சலேனியஸில் ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இதோடைய கீ என்ன அப்படின்னு பார்த்தா பசில் அண்ட் சீட்டிங். பசில் அண்ட் சீட்டிங்கை நல்லா ஸ்பீடாக போட கற்றுக்கிட்டா ஏஓ எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்குன்னு நீங்கள் மற்ற டாபிக்ஸை கேர்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. உதாரணத்துக்கு இந்த ஷிஃப்ட்டில் பாருங்கள், இந்த பிளட் ரிலேஷனில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைரக்ஷன்லையும் கேட்பாங்க பிளட் ரிலேஷன் பதிலாக. அண்டு உங்களுக்கு கோடிங் டிகோடிங்கில் 1 or 2 கொஸ்டின் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். கோடிங் டிகோடிங்கில் பார்த்து சால்வ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுக்கோங்க. 5 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 2 கொஸ்டின் கேல்குலேட்டிவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஸ்பீடாக சால்வ் பண்ண மட்டும் தான் டைமுக்குள்ளே நீங்கள் அதை ஆன்சர் பண்ண முடியும். நான் அந்த கோடிங் டிகோடிங்கும் நம்ம சேனலில் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். நான் ஹை லெவலில் கொண்டு வரேன். இதை இந்த எக்ஸாமை விட கொஞ்சம் ஹை லெவலில் கொண்டு வரேன். அதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இதை சப்பையாக சால்வ் பண்ணிடுவீங்க. அதாவது இந்த எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கஷ்டமாக கேட்பாங்கல்ல, அந்த ஒரு கொஸ்டினவே நான் எக்ஸாம் வீடியோவாக கொண்டு வரேன். ஓகேங்களா?
ரைட்டு. அப்போ ரீசனிங் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? பசில் சீட்டிங் ப்ளஸ் ப்ளஸ் ஸ்பீட் டாபிக்ஸ் கொஞ்சம் இருக்கும். கடைசியா மிஸ்செல்லினியஸ். இதுதான் நமக்கு பேட்டர்னே. எக்ஸாம் பேட்டர்னே இதுதான். ஓகேங்களா? இந்த ஸ்பீட் டாபிக்ஸ்ல என்னென்ன இருக்கும்? சிலாஜிசம் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும், இன்இக்வாலிட்டி இருக்கும், கோடிங் டிகோடிங் இருக்கும். ஏதாச்சும் 2 இல்லன்னா 3 மேக்ஸிமம் 3 யூசுவலா 2 இல்லன்னா 3 இதுதான் இருக்கும். ஓகேங்களா? 8லிருந்து 12 மார்க். மீதி எல்லாமே பசில். ஒரு 2லிருந்து 4 வரை மிஸ்செல்லினியஸ் கேட்பாங்க. பசில் தான் இதோட கீ. ரைட். ஆப்டி போலாமா? 2024ல ஆப்டி வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் தாங்க. 2 டிஏ, 2 ஸ்கோர் பாஸ்ட், 2 டிஏ இருக்கும், 2 ஸ்கோர் பார்ட் இருக்கும். எய்தர் கேஸ்லெட் ஒரு 3லிருந்து 5 மார்க் இருக்கும். மீதி இருக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக் தான். ஓகேங்களா? 2024ல லைன் கிராப், டேபிள் கிராப் 5, 5 மார்க் கேட்டிருக்காங்க. அப்ராக்ஸிமேஷன், குவாட்ராட்டிக் 5, 5 மார்க். 20 மார்க் இங்கேயே கம்ப்ளீட் ஆயிரும். 15 நிமிஷத்துல போட ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு கேஸ்லெட் இருக்கு 3 மார்க்குக்கு இருக்கு. அண்ட் அரித்மெட்டிக் இருக்கு 12 மார்க் இருக்கு. நீங்க நல்லா சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, டிஐ, அப்ராக்ஸிமேஷன், குவாட்ராட்டிக் கொஸ்டின ஒரு 12 மினிட்ஸ்ல போட முடியும். நல்லா ஸ்பீடா போட்டா. மீதி இருக்கக்கூடிய 8 மினிட்ஸ்ல இந்த 15 கொஸ்டின் இருக்குல்ல, இத தவிர்த்து இருக்குதுல்ல அரித்மெட்டிக் கேஸ்ல 15ல, அதுல நீங்க ஒரு 8லிருந்து 10 கொஸ்டின் டார்கெட் பண்ணலாம். ஒரு 8 மினிட்ஸ் நம்ம கையில இருந்துச்சுன்னா, ஒரு அட்லீஸ்ட் 7 to 8 கொஸ்டின் ஆச்சு நீங்க டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ இதோடைய கீ ரோல் என்ன அப்படின்னா, டிஐ, டிஐ. ஓகேங்களா? இதுவே மெயின்ஸா இருந்தா டைம் நமக்கு அதிகமா இருக்கும். தைரியமா நம்ம கேஸ்லெட் எடுத்து போடலாம். ஓகேங்களா? இத வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்பீட் டாபிக். நம்பர் சீரியஸ், அப்ராக்ஸிமேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் சீரியஸ் வந்துச்சு. இதுல ராங் நம்பரும் வந்துரும். இன்னொரு ஸ்பீட் டாபிக்ஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதுலருந்து 10 மார்க் நமக்கு இருக்குல்ல. இத எல்லாரும் சால்வ் பண்ணிருவோம். யார் குயிக்கா சால்வ் பண்றாங்களோ, அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இத இந்த 10 கொஸ்டின சேர்த்து 5 மினிட்ஸ்ல ஒருத்தங்க சால்வ் பண்ணுவாங்க. 8 மினிட்ஸ்ல ஒருத்தங்க சால்வ் பண்ணுவாங்க. 10 மினிட்ஸ்ல ஒருத்தங்க சால்வ் பண்ணுவாங்க. இத எவ்வளோ குயிக்கா நீங்க சால்வ் பண்றீங்களோ, அந்த 2 டிஏ இருக்கு இல்லையா? அதுலயே டைம் சேவ் பண்ணலாம். தாராளமா பிரஷர் இல்லாம நம்ம சால்வ் பண்ண முடியும். அண்ட் இங்க நீங்க சேவ் பண்றீங்கல்ல 5 to 10 மினிட்ஸ். 5 to 5 பிளஸ் மினிட்ஸ் அப்ராக்ஸிமேட்லி 2லிருந்து 5 மினிட்ஸ் நீங்க இதுல சேவ் பண்ணலாம். அத சேவ் பண்றத இந்த அரித்மெட்டிக்லயோ, இல்ல கேஸ்லெட்லயோ கொண்டு வரலாம். இங்க ஒரு 2 மினிட்ஸ், இங்க ஒரு 2 மினிட்ஸ் சேர்த்துனீங்கன்னா கூட, ஒரு 4 எக்ஸ்ட்ரா மினிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அரித்மெட்டிக்கும், கேஸ்லெட்லயும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணேன். இது ஃபார்மேட்டே என்னன்னா, இந்த ஸ்பீட் டாபிக்க ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டிஏ கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் அப்படி இல்லன்னா கேஸ்லெட். இதுலருந்து செலக்டிவா அட்டெண்ட் பண்ணணும். இதுதான். இந்த ஸ்பீட் டாபிக்லும், டிஐலயும் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ டைம் சேவ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு அரித்மெட்டிக்ல உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். டைம் கிடைக்கும். ஓகேங்களா? இல்லன்னா டைம் கிடைக்காது. அதனால எல்லாரும் இந்த ஸ்பீட் டாபிக் போட்டுருவாங்க அப்படின்னு அசால்ட்டா போக வேணாம். ஸ்பீட் பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. பசில் சீட்டிங்க்கும் ஸ்பீட் பிராக்டிஸ் பண்ணணும். அப்ரோச் நல்லா தெரிஞ்சுட்டு போணும். எந்தெந்த டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்றது ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு போணும். உதாரணத்துக்கு இந்த ஃப்ளோர் வித் ஃப்ளாட்டு, அப்புறம் வந்து கேட்டகரைஸ் பசில் கேட்கலனா நல்லது. கேட்டா மாட்டுவீங்க. அந்த கேட்டகரைஸ் பசிலு, அப்புறம் சட்டை நம்புற பசில் சில பேருக்கு வராது. அந்த மாரி ஒரு சில பசில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு சில பேர் இந்த இதே வராதுன்றாங்க. பேரலல் பசிலே வராதுன்னு நெறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த பசில் அடிக்கடி தப்பு பண்றீங்களோ, அதில கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாரி தான் ஆப்டிட்யூட்ல இது எல்லாரும் சால்வ் பண்ணிருவாங்க. இந்த ஸ்பீட் டாபிக்க. யாரு கம்மியான டைம்ல சால்வ் பண்றாங்களோ, அவங்களுக்கு தான் அரித்மெட்டிக் சால்வ் பண்ண டைம் இருக்கும். நீங்க அரித்மெட்டிக் படிச்சிருந்ததுனால பெரிய பிரயோஜனமே இல்லாம போயிடும். படிச்சும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். நீங்க இதுல ஸ்பீட் பண்ணி டாபிக்ல டைம் சேவ் பண்ணா தான் இந்த டாபிக்ல நம்ம ஸ்கோரே பண்ண முடியும். ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்கும். நம்ம என்னென்ன வீடியோ பார்த்து, என்னென்ன ஷார்ட்கட், என்னென்ன மெத்தட், என்னென்ன கான்செப்ட் வைஸா படிச்சிருந்தாலும், இங்க டைம் சேவ் பண்ணா தான் அது அங்க எக்ஸாம்ல அப்ளை பண்ண முடியும். அத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாரி ஸ்பீட் பிராக்டிஸ் பண்றது ரொம்ப முக்கியம். யாரும் நெறைய பேர் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும். இந்த 3 நாள் பண்ணுங்க போதும். 3லிருந்து 5 நாள் ஸ்பீட் பிராக்டிஸ் பண்ணாலே அட்லீஸ்ட் எக்ஸாம்ல உங்களால நல்லா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்பீட் பிராக்டிஸ் பண்ணுங்க. இத காட்டிலும் முக்கியம் ஸ்பீட் பிராக்டிஸ் தான். கால்குலேஷன்லாம் டக்கு டக்குன்னு வரணும். சரி. இது ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் இப்படி தான் வரும்னு சொன்னேன்ல. 2025ல எப்படி கேட்கறாங்கன்னு பார்ப்போம். 2025ல அதே 2 டிஏ 6, 6 மார்க் கேட்கறாங்க. அப்போ கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். சில நேரங்கள்ல 6, 6 மார்க் கேட்கறாங்கன்னா, நீங்க டிஏ சால்வ் பண்ணும்போது லைட்டா மாடரேட்டா இருக்கும். பார்த்தா 6 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. அந்த 6, 6 கொஸ்டின் பிளஸ் அப்ராக்ஸிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சேர்ந்து 13 கொஸ்டின். புரிஞ்சுதுங்களா? 5 + 8 13. இங்க ஒரு 13 பிளஸ் இங்க ஒரு 12. அப்போ ஈஸியா இந்த பேப்பர்ல 25 இந்த ஸ்பீட் டாபிக் மட்டுமே நல்லா ஸ்பீடா போட்டிருந்தீங்கன்னா, ஸ்பீட் டாபிக்ல மட்டுமே வந்திருக்கும். இத நீங்க ஒரு 15 மினிட்ஸ் சேர்த்து சால்வ் பண்ணியிருந்தா கூட, ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். அதுல 5 அரித்மெட்டிக் போட்டா கூட 30+ அட்டெம்ப்ட் டூயபிள் இந்த பேப்பர்ல. பட் ஆனா, அது வந்து ஒரு 6, 6 மார்க் டிஏ கொஸ்டின்றதுனால மாடரேட்டா தான் இருக்கும். யாருக்கெல்லாம் மைண்ட் கால்குலேஷன் டிஏனா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாம, ஒரு ஃப்ளோல போயிட்டு இல்ல மார்க் டெஸ்ட்ல போட்டு அந்த மாரி தான் எக்ஸாம்ல வரும்ன்ட்டு போறீங்களோ, அவங்கலாம் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. எக்ஸாம் ஹால்ல நல்ல ஸ்பீட் பிராக்டிஸும் இருந்து, டச் இருந்து, கால்குலேஷன் ஸ்பீடும் இருந்து, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஐபிபிஎஸ் கொஸ்டின் கேட்கறாங்கல்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நெறைய பேருக்கு யாருக்கெல்லாம் இருக்கோ, அவங்க கண்டிப்பா இந்த பேப்பர்ல 30 போட முடியும்.
ஆனால் யாரெல்லாம் நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மிஸ் பண்ணுறீங்களோ அவங்க 22 அட்டன் பண்ணுறதே கஷ்டம். ஏன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க டிஏல கண்டிப்பாக ட்விஸ்ட் வைப்பாங்க. 6 மார்க் கொஸ்டின்னா சார்ட்லேயே ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, ப்ளஸ் டிஏலும் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் தெரிஞ்சவன் அதை 30 செகண்டில் போட்டுருவாங்க. அந்த ட்விஸ்ட் தெரியாதவங்களுக்கு 2 நிமிஷம் ஆகும். அப்போ அந்த மாதிரி 4 கொஸ்டின் இருந்தாங்களா 4 2 8 நிமிஷம் ஆச்சு. இவங்க 2 நிமிஷத்தில் 4 கொஸ்டின் போட்டு போயிடுவாங்க. 6 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் வரதுல அவங்க அர்த்தமெட்டிக்கில் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அட்டெம்ப்ட் அதிகமாக போயிடும். சில நேரம் அந்த கொஸ்டின்லேயே உட்காரதும் உண்டு. ஈகோவில் இந்த கொஸ்டின் ஆன்சர் வரல அப்படின்ட்டு அந்த கொஸ்டின்லேயே உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி கஷ்டமான 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ்லேயே. ஆனால் பின்னாடி பார்த்தா அர்த்தமெட்டிக் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். அந்த 2 நிமிஷம் போட்டதில் 2 அர்த்தமெட்டிக் அங்கே போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்போ தெரியும்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியணும். நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க. டிஏயோ கேஎஸ்எல்ஓ எந்த டாப்பிக்காக இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஓகேங்களா? ரைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மேக்ஸில் அதிகமாக டாபிக் கவர் பண்ணிட்டு மீதி எல்லாமே அர்த்தமெட்டிக்கில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் கேஸ்லெட் வரல. அந்த கேஸ்லெட்டுக்கு பதிலாக டிஐலையும் இந்த ஸ்பீட் டாப்பிக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. அர்த்தமெட்டிக்கில் முன்ன ஷிஃப்ட்டை விட 2 கம்மியாக கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். மேட்ச் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் 2 டிஐ 2 ஸ்பீட் டாபிக் அர்த்தமெட்டிக் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்ன். சில நேரங்களில் அர்த்தமெட்டிக் 15 கேட்பாங்க. சில நேரங்களில் கேஸ்லெட் கேட்டு அதில் குறைப்பாங்க. சில நேரங்களில் டிஐயில் ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா கேட்டு அர்த்தமெட்டிக்கில் 12 13 கேட்பாங்க. இதுதான் பேட்டர்ன். ஆனால் டாபிக் ஃபிக்ஸ்டாக இதுதான் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் ஆப்டிடியூடில் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். நீங்கள் உங்களுக்கு கீ ரோலே அந்த ஸ்பீட் டாபிக் ப்ளஸ் டிஐயை எவ்வளோ வேகமாக முடிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கீயாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் உங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னா டிஎன் பேங்கர்ஸ் அகாடமியில் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். பட் நீங்கள் ரெக்குயர்மெண்ட் வேணும். எனக்கு இதுதான் வேணும் சார் அப்படின்ட்டு. நம்ம அவ்வளோ எஃபர்ட் பண்ணுறோம். இப்போ நான் டிஐக்கோ பஸ்லுக்கோ போனால் கொஸ்டின் பேப்பர் கரெக்டான கொஸ்டினை சூஸ் பண்ணி கொஸ்டின் எடுத்து அதை எப்படி பெஸ்ட் அப்ரோச் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய நேரம் எடுக்கும் இல்லையா? அதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்து நீங்கள் பார்க்காம போயிட்டீங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது வேணும் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? கம்மியாக தான் இருக்குது டைம். பட் இருந்தாலும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் இமீடியட்டாக கமெண்ட் பண்ணி விடுங்க. ஃபீட்பேக் இருந்தால் தான் நான் கொடுப்பேன். இல்லைனா கொடுக்க மாட்டேன். வேறு ஒரு சிஎஸ் போயிட்டு அதை நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே. இங்கிலீஷ் பேப்பர் அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக் ரீசனிங், அதுக்கு அடுத்து ஆப்டிடியூட், அடுத்து இங்கிலீஷ். ஏன்னா இங்கிலீஷில் நிறைய பேர் வீக்காக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அங்கே எக்ஸாமில் அப்ரோச்சபிள் டாபிக்ஸ்னு சில டாபிக்ஸ் இருக்குது. இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் பேராஜம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பேராஜம்பிளுக்கு கிராமட்டிக்கல் நாலேஜ் அவ்வளோவா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக இருந்தால் போதும். அண்டர்ஸ்டாண்டிங் பேசேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். கிராமருக்கு இங்கே அதிகமான வேலை கிடையாது, குறைவான வேலை தான் இருக்கும். அப்போது அந்த பேராகிராஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் ப்ளஸ் நீங்கள் பேராஜம்பிளுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 5 அவுட் ஆஃப் 5 எடுக்கலாம். இல்லை சார் எனக்கு அதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் லாஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதை நீங்கள் கண்டுபிடிச்சா 2 மார்க்ஸ் வந்துடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃபில்லர்ஸ்க்கு லைட்டாக கிராமர் தெரியணும். இந்த இடத்துல இந்த வேர்டு வரும் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய படித்து நிறைய அங்கங்கே ஆர்டிகல்ஸோ நியூஸ் பேப்பரோ இல்லை வெப் சீரிஸ் பார்த்ததுனால எனக்கு வந்துச்சு ஸ்டார்டிங்கில். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எக்ஸாம் வச்சுக்கிட்டு வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா படிக்க முடியாது, டோபமைன் அடிவாங்கும். அதனால வெப் சீரிஸ் நான் பார்க்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நாவல் படிங்க. ஓகேங்களா? நாவல் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அது வந்து உங்களுடைய ரீடிங் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணிவிடும். அப்போது நாவல் அந்த மாதிரி படிங்க. இல்லைனா நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் ஏதோ ஒன்று படித்து அந்த ஃப்ளோ இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த வேர்டு வரும் அப்படிங்கிறத வச்சு ஃபில்லர்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அப்போ இங்கேயே 10 மார்க் ஆச்சு. ஆர்சிக்கு லக்கா 10 மார்க் எடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதில் டைரக்ட் கொஸ்டின் ஒரு 3 4 இருக்கும். சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ஒரு 3 4 இருக்கும். இன்டைரக்ட் கொஸ்டின் ஒரு 3 4 இருக்கும். அந்த இன்டைரக்ட் கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்கு ஹை லெவல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தேவை. டைரக்ட் கொஸ்டினுக்கோ அந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்க்கோ அதை அப்ரோச் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அப்போது அது சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் டைரக்ட் கொஸ்டினில் 6லேருந்து ஒரு 5 கொஸ்டின் அட்டன் பண்ணால் கூட இது வரைக்கும் 15 மார்க் அக்யூரேட்டாக அட்டன் பண்ணிட்டீங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த எரர் டிரெக்ஷன் ட்ரேஸ் ரிப்ளேஸ்மெண்ட் வேர்டு யூசேஜ் வச்சு ஒரு 4 மார்க் பெறட்டிங்கன்னா ஒரு 18லேருந்து 20 கிட்ட ஊட்ட முடியும். பட் பத்தாது. 20க்கு மேலே தாண்டிடணும். கண்டிப்பாக 20 தாண்டணும். 20 தாண்டினா கூட மற்ற செக்ஷன்ஸ் எல்லாம் அதிகமாக அப்ரோச் பண்ணணும். பட் இந்த பேப்பர் ஓரளவுக்கு கஷ்டமான பேப்பர் மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. சரி, 2025 எப்படி கேட்டாங்க பார்க்கலாமா? இதில் பாருங்கள், வேர்டு ஸ்வாப் அட்டர் ஈஸி. வேர்டு ஸ்வாப்ன்றது கிராமரும் தேவையில்லை, அந்தளவுக்கு பெரிய இங்கிலீஷ் நாலேஜும் தேவையில்லை. ரொம்ப ஈஸி. 4 கொஸ்டின் அவுட் ஆஃப் 4 ஈஸியாக வாங்கிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட்டு ஃபில்லர்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் கிளாஸ் டெஸ்ட்டு. லைட்டாக கிராமர் இந்த 2 பக்கத்தில் ஐஎன்ஜி ஃபார்மேட் வராது, இதுக்கு பக்கத்தில் இது வராது அப்படிங்கிறதுக்கு மூலிமா ஒரு 2 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் இந்த இடத்துல இந்த வேர்டு இந்த பேசேஜுக்கு சூட் ஆகும். இப்போ பாசிட்டிவாக பேசிட்டு இருக்காங்க, அது எந்த இடத்துல அந்த என்ன நடக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்மளால் சில வேர்ட்ஸை ஃபில் பண்ண முடியும். அதுக்கு கிளாஸ் டெஸ்ட்டில் 6ல் 4 தாராளமாக எடுக்க முடியும். வேர்ட்ஸ் ஸ்வாப்பில் ஒரு 4. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் சில பேர் கிராமர் தெரிஞ்சவங்களுக்கு வரும். கிராமர் தெரியலனா கூட உங்களால் 2 கொஸ்டின் போட முடியும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன்லாம் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணியிருந்தா ஒரு ரிப்பீட்டேட்டிவ் பேட்டர்ன்ஸில் வரும். ஓகேங்களா? கிராமர் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. டைம் எடுத்து பட் 3 நாள் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கக்கூடிய 3 நாளில் உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி இந்த பேப்பரை அப்ரோச் பண்ண கற்றுக்கோங்க. இந்த சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் விட்டுரும் பார்த்தீங்களா? இருக்கிறதுலேயே அடுத்த வேர்டு ஸ்வாப்பிங் அடுத்து ஈஸி சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் தான். பேராஜம்பிளுக்கு உங்களுக்கு
ஒரு இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருந்தால் 5மே ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டு 2 மார்க்கு தான் மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது இங்கிலீஷ் தெரியலனா. சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படி கிடையாது. ஒரு கொஸ்டினுக்கும் இன்னொரு கொஸ்டினுக்கும் டிபெண்டன்ட் கிடையாது. இண்டிவிஜுவலாக 5 சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் 5 பேராஜம்பிள் மாதிரி தனித்தனியாக குட்டி குட்டி பேராஜம்பிள் கேட்டிருப்பாங்க. இது வந்து எலிமினேஷன் மெத்தடில் அடித்து ஈஸியாக போட்டுடலாம். அப்போது அந்த சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதில் ஒரு 5, வேர்ட் ஸ்டாப்பில் ஒரு 4, கிளாஸ் டெஸ்ட்டில் ஒரு 6ல் ஒரு 4னா கூட 14 மார்க் ஈஸியாக வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து வேர்ட் யூசேஜ், சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸில் 8 கொஸ்டினில் பாருங்கள். சினானிம்ஸ் டூரிசம் பேஸ்டு பேராகிராஃப், ஆண்டனிம்ஸ்க்கு லாட் கேட்டிருக்காங்க, சினானிம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சினானிம் ஆண்டனிம் 2, 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். டைரக்ட் கொஸ்டின்ஸ் 2, 3 கொஸ்டின் இருக்கும். அதுலேருந்து ஒரு 4 போட்டால் கூட 18 ஈஸியாக எடுக்க முடியும். கொஸ்டின் செலெக்ஷன் ஸ்மார்ட் மேனேஜ்மெண்ட் மூலமாக. அந்த 18 தாண்டி நான் எப்படி சார் அட்டன் பண்ணுறது, அந்த 18 தாண்டி நான் எப்படி சார் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு கிராமர் தேவை, வெக்காபுலரி தேவை, ரீடிங் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. இது 3ல ஏதாவது 2 இருந்தால் கூட இன்னும் ஒரு 2, 3 மார்க் புஷ் பண்ணலாம். உங்களுக்கு ப்ராப்பரான ரீடிங் இருக்குது, ரீடிங் கெப்பாசிட்டி இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, உங்களுக்கு கிராமரும் தெரியும், வெக்காபும் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக 25+ கிராஸ் பண்ணிடலாம். உங்களால் இங்கே 18லேருந்து 22 மார்க் தான் எடுக்க முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆப்டிவ் ரீசனிங்கில் போட்டு புஷ் பண்ணி ஆகணும். பஸ்ஸில் வெறித்தனமாக போடணும். டிஏலாம் அடிச்சு நகர்த்தணும், அரித்மெட்டிக் டாப்பிக்கெல்லாம் பிச்சு உதறணும். அப்போ தான் இந்த இங்கிலீஷில் நீங்கள் வீக்காக இருக்கிறத மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் இங்கிலீஷில் சூப்பராக இருக்கிறனா தான் ஓகே எல்லாரும் பண்ணுற அந்த அட்டெம்ப்ட்டை அந்த அப்ரோச்சை நீங்கள் மற்ற சப்ஜெக்டில் கொண்டு வரணும். இங்கிலீஷில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய பசில் ஸ்பீடையும் இந்த கால்குலேஷன் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். டிஐயில் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மெயின்ஸுக்கு போனால் கேஸ்லெட் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அட்டன் பண்ணி எடுக்கிற மாதிரி அண்ட் எந்த கேஸ்லெட்டை பிக் பண்ணணும், எந்த கேஸ்லெட்டை ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜும் நீங்கள் வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இங்கிலீஷில் இல்லாதவங்களுக்கு ஆப்டிவ் ரீசனிங் தான் கை கொடுக்கும். ஆப்டிவ் ரீசனிங்கை ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். இங்கிலீஷ் அப்படிங்கிறது லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். ஆகஸ்ட்டில் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி உட்காந்து இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணால் தான் 5 மார்க் அதில் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆப்டிவ் ரீசனிங்லாம் அப்படி கிடையாது. ஒரு மாதத்துல நீங்கள் 5, 10 மார்க் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போது லாங் டர்முக்கு இங்கிலீஷில் லைட்டாக டெய்லி ஒர்க் பண்ணுங்கள். அதே சமயம் இம்மிடியேட்டாக நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பசில், சீட்டிங், டிஏயில் அர்த்தமெட்டிக்லும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு போகிறவங்களுக்கு. ஓகேங்களா? இந்த எக்ஸாம் வந்து ஓஏஎஸ்எல்ஏஓ எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து விதமான எக்ஸாமுக்கும் இப்போ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டிஎன் பேங்கர்ஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் நம்ம கொண்டு வர கண்டென்ட்ஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணும், எனக்கு இந்த டாபிக் வேணும், இந்த டாபிக் வேண்டாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதையும் இன்றைக்கே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நாளைக்கு 4 மணிக்கு நான் கண்டென்ட் கொடுப்பேன். அப்படி இல்லைனா நாளைக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா 4 மணிக்கு நான் கண்டென்ட் ஒரு நாள் எடுத்து கொஸ்டின் எடுக்க முடியாது, கஷ்டமாக போயிடும். அப்படியே நான் இந்த மாதிரி இந்த லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாக்டாக எக்ஸாம் லெவல் கொஸ்டின் வேணால் நான் கொண்டு வரேன். கமெண்ட் செக்ஷனில் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.